அடுத்தது திருக்கொண்டீச்சரம் திருநாவுக்கரசு நாயனார் 4ஆம் திருமுறை. இந்த பதிகம் இருக்குத நாம தினமும் பாடலாம்ங்க. அந்த பதிகத்தை நம்ம குணத்தை அப்படியே வச்சு பாடி இருக்கிறார். அவர் தன்மேல் ஏற்றி பாடி இருக்கிறார். அவருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி குணமெல்லாம் கிடையாது. நமக்கு தான் அந்த குணம் இருக்கு. அதனால இந்த பதிகம் நமக்கு ரொம்ப உரிமையுடைய பதிகம். நல்ல தினம் சொல்லிட்டு இருக்கலாம். பாருங்க. வரைகிலேன் புலன்கள் ஐந்தும். புலன் எப்படி ஓடுதோ அப்படியே ஓட விட்டேன். அதை தடுத்து நிறுத்துறது இல்ல. வரைதல்னா தடுத்தல்னு அர்த்தம், வரையறை பண்றதுன்னு அர்த்தம். இப்படித்தான் போகணும், இப்படிதான் செய்யணும் அப்படி நான் கருதல. வரைகிலேன் புலன்கள் ஐந்தும் வரைகிலா பிறவி மாய புறவிலே அடங்கி நின்று. புறைனா குற்றம், எல்லையில்லாத பிறவியாகிய மாயப்புறையிலே அடங்கி நின்று. புறப்படும் வழியுங்கானேன். புறப்படும் வழியும், அதை விட்டு வெளியே வர வழி கூட எனக்கு தெரியல. புறப்படும் வழியுங்கானேன். அறையிலே மிளிரும் நாகத்து அனலே. இடுப்புல பாம்பு கச்சை அணிந்திருக்கிறார். ஒரு தலை பல தலை உடைத்தேன் படிச்சுமில்ல, அந்த கச்சை. அறையிலே மிளிரும் நாகத்து அண்ணலே அஞ்சல் என்னாய். திரையுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துள்ளான். திருக்கொண்டீச்சரத்துல இருக்கிற இறைவனே, நான் புலன்களை வரைவதில்லை, புலன் வழி ஓடவிட்டேன். அதனால மிகவும் வருந்துகின்றேன். என்னை அஞ்சல் என்று சொல்லு. நமக்கு எப்போ எப்போ பஞ்சேந்திரியங்களினால உலக பொருள்களின் அனுபவத்தினால துன்பம் வருதோ அப்பெல்லாம் சந்நிதியில போய் நின்றுட்டு இந்த பாட்டை சொல்லலாம். இந்த பதிகம் முழுவதும் அப்படியே இருக்குதுங்க. நமக்காகவே பாடி வச்ச பதிகமா இருக்கு. அடுத்த பாட்டுக்கு பாருங்க. தொண்டனேன் பிறந்து வாளா தொல்வினை குழியில் வீழ்ந்து பிண்டமே சுமந்து. பிண்டம் என்பது உடம்பு. அப்ப என்னுடைய பிறப்பு வீணா போச்சுன்னு அர்த்தம். வினை செய்து பிறவிக்குழியிலே வீழ்ந்தேன், அந்த பிறவிக்குழியை தூர்ப்பதற்கு வழியை காணேன் அப்படின்னு சொல்றார். பிண்டமே சுமந்து நைந்து பேர்வதோர் வழியும் காணேன். மேல பாட்டுல புறப்படும் வழியை காணேன்னு சொன்னார். இந்த பாட்டுல பெயர்ந்து மீண்டு வருகின்ற வழியை காணேன். பேர்வதோர் வழியும் காணேன். அண்டனே அண்டவானா அறிவனே அஞ்சல் என்னாய். நாம எல்லாத்துக்கும் பயன் கிடக்கிறோம். ஆனா தினம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் பயந்துட்டு கிடக்கும். நமக்கு அஞ்சல்னு சொல்றது யாரு? இவர் தான். அதனால நமக்கு எப்பப்ப பயம் வருதோ அப்பெல்லாம் போய் அஞ்சல் என்னாய் தெண்டிரை பட நெஞ்சோழ்ந்த திரு. இந்த பதிகத்துல தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. நிறைய பதிகங்கள் இந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு படிக்க எடுத்துக்கொண்ட பதிகத்துல இந்த பதிகம் நமக்காகவே இருக்கிற பதிகம் மாதிரி தெரியுது. அடுத்த பாட்டு பாருங்க. நம்ம உடம்ப சொல்றார். கால் கொடுத்து, இது ஒரு குடிசைங்க. குடிசை கட்டணும்னா கால் நடணும். கால் கடுத்து எலும்பு மூட்டி இப்படி போடணும். எலும்பு மூட்டி கதிர் நரம்பு ஆக்கை ஆர்த்து. நரம்பினால கட்டணும். ஆக்கை ஆர்த்து தோல் உடுத்து உதிரம் அட்டி, அதனால பூசணும். அட்டி தொகுமயிர் மேய்ந்த கூரை. இதான் இது ஒரு கூரை. இதுக்கு கால் நட்டுருக்குறாங்க, முகடு போட்டிருக்கிறாங்க, வேய்ந்து இருக்கிறாங்க, பூசி இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல விழுந்துரும். விழுந்துட்டா என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் அழுவாங்க. அது சொல்றாரு. ஆமா ஆமா, ஓல் எடுத்து உழைஞர் கூடி ஓல் எடுப்பார்கள், அழுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரி கொண்டு போட்டுரும் அப்படின்வாங்க. ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன். இவ்வளவு நாளா நம்ம கூட இருந்ததே, நம்ம நாளைக்கு இருக்கட்டும். யாராவது மணிக்கணக்கு தான். அதான் சொல்ற. உழைஞர் கூடி ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன். சேலுடை பழனஞ்சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்துள்ளான். அப்ப நம்ம உடம்பு அப்படி போகக்கூடாது. எப்படி போகணும்? திருவடிக்கு உரியதாக போய்விடணும். அப்படி போயிட்டா பக்கத்துல இருக்கிறவங்களும் வருந்த மாட்டாங்க, நாமும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. வீணா போயிட்டா பக்கத்துல இருக்கிறவங்களும் வருந்துவாங்க. இன்னும் கொஞ்ச காலம் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம போயிட்டாரு அப்படின்னு. நாமும் எதையும் செய்யாம இப்ப சும்மா போறோமே அப்படின்னு வருது. அப்படி இல்லாம இருக்கணும். பாருங்க. கூட்டமாய் ஐவர் வந்து, நம்ம உடம்புல இருக்கிறவங்க தான் 5 பேரு. கூட்டமாய் ஐவர் வந்து கொடுந்தொழில் குணத்தராகி ஆட்டுவார்க்கு ஆற்றகில்லேன். ஒருத்தனா 2 பேரா 5 பேர் வந்து நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க. என்னால் அவங்கள எதிர்கொள்ள முடியவில்லை சொல்றார். ஆட்டுவார்க்கு ஆற்றகில்லேன். ஆடரவ அசைத்த கோவே காட்டிடை அரங்கமாக ஆடிய கடவுளே, நீதான் இவங்க ஆட்டத்தை அடக்கணும்னு சொல்றார். சேட்டிரும் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துள்ளானே. நமக்கு எப்பப்ப துன்பம் வருதோ அப்பப்பெல்லாம் போய் இந்த உடம்பு என்ன இப்படி தொந்தரவு பண்ணுது,
கண்ணு ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணுது, காது ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணுது, இதெல்லாம் என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னு பெருமான் இடத்துல தான் போய் சொல்லணும். அவர் தான் அஞ்சல் என்று சொல்லுவார். அடுத்த பாட்டு பாருங்க. பொக்கமாய் நின்ற பொல்லா புழு மிடை முடைகொள் ஆக்கை. பொக்கம் அப்படின்னா உள்ளீடு இல்லாததுன்னு அர்த்தம். இந்த உடம்பு பார்த்தா கனமா தெரியும், ஆனா உள்ளீடு இல்லாதது. அது சொல்றார். பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை முடை கொள் ஆக்கை. முடைனா முடைநாட்டம் பேசுகின்ற ஆக்கை. தொக்கு நின்று ஐவர் 96 துயக்கம் எய்த. 96 பேர் இதுக்குள்ள இருக்கிறாங்க. அதுல 5 பேர் ரொம்ப தலைமை உடையவங்க, அவங்களும் மற்ற 96 பேரும். அப்படின்னா 96 5 101 அர்த்தம் இல்ல, 96ல 5. அதை ஏன் பிரிச்சு சொன்னார்னா, இந்த 96 என்னன்னு தெரியும், 36 தத்துவம், 60 தாத்விகம், 96. இதுல 5 தலைமை உடையது. அதனால 5 தனியா சொல்லியிருக்கிறார் பாருங்க. தொக்கு நின்று ஐவர் 96 துயக்கம் எய்த மிக்கு நின்று இவர்கள் செய்யும் வேதனைக்கு அளந்து போனேன். யார்கிட்ட போய் சொல்ற இந்த துன்பத்தை எல்லாம்? கோயில தான் போய் சொல்லணும். அதனால சொல்ற. செக்கரே திகழும் மேனி திருக்கொண்டீச்சரத்துளானே. ஊனுலாம் உடைகொள் ஆக்கை உடைகலம் ஆவது. இந்த ஆக்கை இருக்குத, அது என்ன உடைகலம், ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். மண்கலத்தை எப்படி கையாளணும் அதை போல கையாளணும், அப்பதான் கொஞ்ச நாளைக்கு நீடிச்சு நிற்கும். ஆனா இது உடைகலம், இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்ற. எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு போயிடும், பழக பழக தேய்ப்பு வரல. அது போல ஊனுலாம் உடைகொள் யாக்கை உடைகலமாவது என்றும் மானுலாம் மழைக்கண்ணார்தம் வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி. மானுலாம் மழைக்கண், மான் போன்ற மழைக்கண், மழைக்கண்ணா குளிந்த கண் அர்த்தம். நாளெல்லாம் இணைய காலம் நன்னிலேன் எண்ணம் இல்லேன் தேனுலாம் பொழில்கள் சூழ்ந்து திருக்கொண்டீச்சரத்துளான். சான் 2 மடங்கு நீண்ட சழக்குடை பதிக்கு. இது ஒரு பதி, அதாவது ஒரு ஊரு. இது சும்மா இந்த பக்கம் 2 சாணம், இந்த பக்கம் 2 சாணம், ஒரு சாணா நீண்டு இருக்குது. சான் 2 மருங்கு நீண்ட. சான் 2 மருங்கு நீண்டன்னா என்னன்னு கேட்டா, சரி, சான் 2 மருங்கு நீண்ட அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த உடம்பு என்சான் உடம்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல கீழ்பாகம் 4 சான், மேல் பாகம் 4 சான். மத்தியில இருக்கிறது ஒரு அங்கலமா எடுத்துக்கொள்ள வேண்டும், அதான் மூலாதாரம். அப்ப கீழே ஒரு பக்கம், அதான் 2 மருங்கு, கீழ்பக்கமும் மேல் பக்கமாக சான் சான் என்ற அளவில நீண்ட ஒரு பதி, சழக்குடை பதி. ஒரு ஊரை எடுத்துக்கிட்டா அந்த ஊர் எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் நீளம் இருக்கும், எத்தனை மீட்டர் அகலம் இருக்கும் அப்படின்னு கேட்கறோம்ல. அத மாதிரி இது ஒரு பதி. இது எவ்வளவு நீளம்னு கேட்டா, இது 2 பாகமா இருக்குது ஐயா. பழைய காலத்துல ஊரெல்லாம் 2 பாகமா இருக்கும், அதனால அப்படி சொல்றேன். 2 பாகமா இருக்குது, எல்லாம் சான் சானா அளந்து வச்சிருக்காங்க. சான் 2 மருங்கு நீண்ட, சான் 2 மடங்கு நீண்ட சழக்குடை பதிக்கு நாதர் வாணிகர் ஐவர் 96 மயக்கம் செய்து பேணிய பதியின் நின்று பெயரும் போது அறிய மாட்டேன். இத்தனை பேரும் என்னுடையது என்னுடையது என்று அவர்கள் வாணிகம் செய்கிறார்கள், என்னிடத்திலிருந்து வாங்குகிறார்கள், எனக்கு ஏதோ கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறார்கள். எனக்கு கொடுப்பது துன்பமா தான் முடியுது, எங்கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் நல்லதா வாங்கி கொள்ளுகிறார்கள். இந்த உடம்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாம தானே உணவு போட்டு வளர்க்கிறோம். உணவு போட்டு வளர்த்தா அதை வாங்கிக்கிறாங்க அவங்க. அப்ப நம்ம கொடுக்குறோம், அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டா, சில சமயத்துல இன்பம் நல்லது வர்ற மாதிரி தெரியுது, சில சமயத்துல தெரியறது இல்லை. இதுதான் இந்த வாணிகம் நடந்து கொண்டிருக்கு. வாணிகர் ஐவர் 96 மயக்கம் செய்து பேணிய பதியின் நின்று பெயரும் போது அறிய மாட்டேன். இது எப்ப இதை விட்டு நான் போவேங்கிறது எனக்கு தெரியாது. சேனுயர் மாடம் நீடு திருக்கொண்டீச்சரத்துளான். பொய் மறித்து இயற்றி வைத்து, பொய் அது போயிடாதபடி தடுத்து வச்சிருக்கிறாங்க இங்க. அது சொல்றார். பொய் மறித்து இயற்றி வைத்து புலால் கமல் பண்டம் பெய்து பை மறித்து இயற்றி என்ன பாங்கிலா குரம்பை. நன்மையில்லாத குடிசை இது. மேல பார்த்தா அழகா தெரியும், ஆனா இந்த பை மறிச்சு பாக்குறது ஒரு இது. அதாவது பைய தலைகளை பிரிச்சு விட்டுறது. மேல பார்த்தா அழகா இருக்கும், உள்ள பார்த்தா இந்த தையல் ஓடின இடமெல்லாம் தெரியும். அது போல இது உடம்பு மேல பார்த்தா அழகா இருக்கும், இத கொஞ்சம் கவிழ்த்து பார்த்தீங்கன்னா உள்ள இருப்பதெல்லாம் உதிரம் நரம்பு முதலியன. அதனால சொல்றாரு,
பைமறித்து இயற்றி என்ன பாங்கிலா குரம்பை நின்று கைமறித்தனைய ஆவி கழியும் போது அறிய மாட்டேன். கைமறித்தனைய ஆவி, ஆவி போகும், போகாம தடுப்போம், தடுத்தாலும் போயிடும். அது சொல்றார், கைமறித்தனைய ஆவி கழியும் போது அறிய மாட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு செந்நெறி செலவுன்னு ஒண்ணு உண்டு. அது இருந்தானா தப்பிச்சுக்கலாம். இந்த உடம்பு நீங்கினாலும், உடம்புல துன்பங்கள் நிறைய பட்டாலும் செந்நெறி செலவு, செந்நெறி என்பதுதான் சைவ சித்தாந்த நெறிங்க. இந்த செந்நெறியிலே செல்லுகின்ற வழி எனக்கு தெரியவில்லை. செந்நெறி செலவு காணேன் திருக்கொண்டீச்சரத்துள்ளானே. இந்த செந்நெறி நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய சைவ சித்தாந்த நெறிக்கு செந்நெறி அப்படின்னு. அப்புறம் அடுத்த பாட்டு இங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலனாய் கழிந்த நாளும். அதாவது நம்முடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு காலமும் பிரயோஜனம் இல்லாம வீணா போயிட்டுது அப்படிங்க சொல்றாரு. பனிமலர் கோதை மாறுதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலியோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த, கோலன்னா கோல் ஊன்றியவன் அர்த்தம், கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். இந்த பாட்டு முழுவதும் சொல்லாவிட்டாலும் கூட இந்த தொடரை எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பர் சாமியோட சொன்னாரு குறிக்கோள் இல்லாது கெட்டேன், ஆனால் நாம் ஏதாவது ஒரு குறிக்கோளோட வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்பர் சாமி சொல்ற குறிக்கோள் வேற, ஏதாவது குறிக்கோளோட வாழ வேண்டும் நாம சொல்லிட்டு இருக்கிற குறிக்கோள் வேற. அப்பர் சொல்லுகின்ற குறிக்கோள் என்பது குறியினை கொள்ளுதல் குறிக்கோள். குறி என்பது சிவபரம்பொருளுடைய வடிவம். ஒரு வடிவத்திலே சிவபரம்பொருளை வைத்து வழிபடுகின்ற வழிபாடு இல்லாம நான் கெட்டு போனேன்னு அர்த்தம். குறிக்கோள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குறிக்கோள் என்பது குறித்து கொள்ளப்படுகின்ற கொள்கை. இதான் உலகத்துல எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிற பொருள். குறிக்கோள் நம்ம ஒரு ஒரு கொள்கையை குறித்து கொள்ள வேண்டும், அதுதான் குறிக்கோள். குறிக்கோள் என்பது ரெண்டு சொல்லால் சார்ந்தது. குறி ஒரு சொல்லு, கோள் என்பது ஒரு சொல்லு. குறி என்பதுக்கு குறித்தல் அர்த்தம், கோள் என்பதுக்கு கொள்ளுதல் அர்த்தம். ஒரு பொருளை இதை நாம் அடைய வேண்டும் என்று குறித்து கொண்டு அதை அடைவதற்கு முயற்சி பண்ண வேண்டும், அதுதான் குறிக்கோளுடைய வாழ்க்கை. இங்கே சொல்லுகிற குறிக்கோள் என்பது ஒரு குறியின் கண்ணே சிவபெருமானை எழுந்தருள பண்ணி வழிபாடு செய்கின்ற கொள்கை, அதான் இந்த குறிக்கோள். அறிவதொரு குறி குருவின் அருளினால் அறிந்து அப்படின்னு சிவஞான சித்தியார்ல வரும். குறி அதனால் இதயத்தை அரணை கூடும் கொள்கையால், இதுவும் சிவஞான சித்தியார். ஆக குறி என்பது சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறது ஒரு வடிவம். நீங்க அதை எந்த வடிவத்திலையும் அல்லது எந்த பொருளால் ஆகிய வடிவத்திலும், சிவலிங்க வடிவம் என்று சொன்னா சிவலிங்க வடிவத்தையும் கூட பல வகையால் மணல் ஆக்கி கொள்ளலாம், சந்தனத்தால் ஆக்கி கொள்ளலாம், அரிசிமா கடலமா இது போல மா பொருளினால் ஆக்கி கொள்ளலாம். ரொம்ப வசதியா இருந்தா பளிங்கு தங்கம் படி. சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே விரைதரு கருமென் கூந்தல் விளங்கிழை வேலொன் கண்ணார் வெறுவர இலங்கை கோமான் விலங்கலை எடுத்த ஞான்று. மேல கண்ணாள் என்பது உமையம்மை குறித்தது. உமையம்மை அஞ்சும்படியாய் அரக்கன் ராவணன் கையில மலை அசைத்தான். எடுத்த ஞான்று பருவரை அணைய தோளும் முடிகளும் பாரி வீழ்ந்து, பாரினா தேய்ந்து போய் அப்படின்னு, பாறுதல் அப்படின்னா அழிதல், பிஞ்சு பிஞ்சு போய் சொல்ற பாருங்க, அந்த மாதிரி பாரி வீழ்ந்து வீழ திருவிரல் ஊன்றினானே திருக்கொண்டீச்சரத்துள்ளானே.